இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி பேசிய கல்யாணராமனை கண்டித்து சேலத்தில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அண்மையில் நடந்த பாஜக கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கல்யாணராமன் இஸ்லாமியர்கள் குறித்து நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசியதால் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அனைத்து இஸ்லாமியர்கள் கூட்டமைப்பு சார்பில் மறியல் போராட்டம் நடந்தது. இதில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தமிழகத்தில் மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய கல்யாணராமனை கண்டித்தும் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இஸ்லாமியர்களின் மறியல் போராட்டத்தால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது. அவர்களை பற்றி அபூ ஜஹல் பல இடங்களில் இழிவாகவும் படித்தும் அவன் எல்லா இடங்களிலும் மக்கமான கட்சியை கூறிய நேரத்தில் பத்ர் யுத்தத்தில் 2 பாலகர்கள் மீது உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் நாம் அவர்களை அல்லாஹ்வுக்காக கொள்கின்றோம். நீங்கள் இப்போ மேடைக்கு போயிட்டு நம்ம சகோதரர் சொன்னாரு, நேரடியாக மட்டும்தான் நல்லது, பேசுறவங்க மட்டும்தான் மற்றும் என்ன செய்யணும், எல்லா போராட்டம் எல்லா ஆளுநர்களும் எல்லாமே இருந்தோம். இப்போ வந்து சில பேர் மேலே ஏறோம், நாம இன்னும் மோசம் போட்டுருக்கோம். இப்போ அவங்க சொல்லியிருக்காரு, அலுவல் மையம் தான் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் 2 நிமிஷம் கீழே இறங்குறேன், நீங்க தயவு செஞ்சு வெளியே தனியா நீங்க மோசம் போடாதீங்க.